ஸ்ரீராமனை நினைத்து அவள் படும் வேதனையை கண்ட பின்னர் அவருக்கு தாம் நினைத்தது சரியே என்ற தெளிவு ஏற்பட்டது. கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்ட போது ஆஞ்சநேயர் ஜானகியின் தோற்றத்தை மனத்தில் ஒருவாறு உருவகப்படுத்திக் கொண்டிருந்தார். அதற்கு சிறிதும் மாறுதல் இன்றி சீதை இருப்பதை கண்டதும் அவர் நெஞ்சம் பக்தியால் விம்மியது. ஆகா, இவளல்லவோ உத்தமி! அண்ணலை விட்டு பிரிந்தது முதல் துயரத்தையே துணையாக கொண்டு விட்டாளே! எல்லா விதத்திலும் இவள் கொண்டாடத் தகுந்தவள் அல்லவா? பிறந்த வீடுதான் சாமான்யமானதா? ஜனகர் ராஜர்ஷியாயிற்றே, புகுந்த வீடும் அதற்கு எல்லா விதத்திலும் சமானமானதன்றோ? தசரதருடைய பெருமைதான் என்னே! சத்தியசந்தர் என உலகங்களாலும் கொண்டாடப்பட்டவர். அவருடைய மூத்த குமாரனுடைய கைப்பற்றும் பாக்கியம் பெற்ற ஜானகி அந்த குல ஆச்சாரத்தை கைவிட்டு விடுவாளா? கணவன் இருக்குமிடம் அயோத்தி என்று ஸ்ரீராமனுடன் வனத்துக்கு புறப்பட்டு வந்த புண்ணியவதி